ஹாய் guys, வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் அடிச்சாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா சூப்பர் மாரியோ சிமுலேட்டர்னு சொல்லிட்டு யூனிட்டி உருவாக்கின ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த கேம் விளையாடிட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த கேமில் கான்செப்ட்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த கேம். நல்லா இருக்கும், ஓரளவுக்கு டைம் பாஸாக தான் போகும். டஸ்ட்பினில் போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் பாக்ஸ் வந்துருக்கு. நம்ம கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து குடவுன்லேருந்து வரோம், வேறு ஒரு குடவுன் இருக்குது. அதனால நம்ம வாங்குவோம். நம்மளுக்கு வந்து சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ரேட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். முதல்ல இப்போதைக்கு நம்ம கடையில் என்ன இருக்குது ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க. நான் வந்து காமிக்கிறேன். சோக்கோஸ், இது வந்து சோக்கோஸ். இது எண்ணெய். இது வந்து இது மைதா இல்லை, ஆட்டா. இது கோதுமை மாவு. இது வந்து பாஸ்மதி ரைஸு. இது வந்து காஃபி பொடியாங்க. சரி இருக்கட்டும். சரி, நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய தேவை இருக்க பொருள். அதான் நம்ம கடையை இப்போதைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா எதுக்கு பாருங்களா, கடை ஆன் பண்ணதும் ஒரு ஆண்டி வராங்க. சரி வாங்க ஆண்டி, நீங்கள் போய் என்ன பொருள் வேணுமோ வாங்குங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஐயோ, நம்ம வந்து இதெல்லாம் அரேஞ்சே பண்ணுங்க கைஸ். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஓ, இது பாஸ்மதி ரைஸா? ஆமாம், நம்ம ஸ்விக்கி அங்கிள் வந்து ஆனஸ்டாரு. பார்த்தீங்கன்னா இல்லைங்க அங்கிள் வரேன். ஸ்விக்கி அங்கிள் என்ன கேட்குறாருன்னா 13 ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் 9, இதோ தந்துடுறேன் உங்களுக்கு. சோக்கோஸ் முதல்ல தந்துடுறாங்க. இல்லைங்க, ஸ்விக்கி அங்கிள் வந்துட்டுருக்காரு. ஸ்விக்கி அங்கிள்னா ஸ்விக்கி அங்கிள் கிடையாது, இது வந்து டெலிவரி அங்கிள். டெலிவரி அங்கிள் வந்திருக்காங்க. டெலிவரி கொடுக்க போவார் இவர். அப்பப்போ வந்து கேட்பார் நம்மக்கிட்ட, 9 தானே வேணும் இருக்கு, எடுத்து கொடுத்துலாம். ப்ளீஸ் ஓகே, 9 ஐட்டம்ஸ் இருக்குது இதில். இந்தாங்க அங்கிள், ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இப்போ வாங்கி தந்துடுறேன். இது செஞ்சு வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் எங்கே, ஆப்பிள்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் 3 ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் 3 ஆர்டர் பண்ணிக்கலாம். பை இதுடா, 1 நிமிஷம் ஆகுதாங்க இது வர்றதுக்கு. சரி, நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு சொன்னனால அவருக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது 45 நிமிஷம் 45 செகண்ட்ஸ் ஆகணும். அது வரட்டும், நம்ம பிரச்சனை இல்லை. அவர் எவ்வளோ கேட்டார்? 9 தானே, 9 எடுத்து கொடுத்துடலாம். முதல்ல இந்தாங்க அங்கிள், டெலிவரி பண்ணிட்டேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டுருக்கு, வர வெயிட் பண்ணுங்கள். ஒரே பாருங்களேன், இந்த கூட்டம் நிற்கவே நிற்காது, அப்படியே வந்துகிட்டே இருக்க கூட்டம். இந்த கூட்டம் எங்கிறது தான் வரும்னு தெரியல. இந்த கடை ஆன் பண்ணால், கடையை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னங்க ஓகே. இல்லைங்க அங்கிள், 4 செகண்ட் காமிக்குது, கொண்டு வந்து தந்துடுறேன். நான் வைக்கிறதுக்குமே எங்கள் அண்டா எடுக்கிறது இப்படிலாம் எங்கே இருக்குதுங்க. அவருக்கு 13 ஆரஞ்சு ஜூஸ் வர கொடுக்கணும். $13 தானே அங்கிள், இதோ வந்துடுறேன். 13 அங்கிள். ஓகே, இப்போ எவ்வளோ தரணும் நீங்கள்? 164 ரூபா தாங்க. இந்தாங்க. ஓகே, பாய் போயிட்டாரு. ஷிப்மெண்ட் கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு 8000 ரூபாய் வந்துருக்கு இப்போதைக்கு. இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம பொருட்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் நம்ம
கடைக்கு பயங்கரமாக கூட்டம் வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக் எப்போ புதுசாக அப்பப்போ ஸ்டாக் ஏற்றுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. பாருங்களேன், நகை எடுக்க தெரியாதா ப்ரோ? அது அங்கிள் வந்துட்டார். டெலிவரி அங்கிள் வரேன் நேரிடாதீங்க, வந்துட்டு தான் இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்தது கேட்டிருக்காரு. நம்ம கடையில் இல்லாததான் கேட்குறாரு இவர். சுகர் லைட் ப்ரௌன் நம்ம கடையில் இல்லாததான் கேட்குறாருங்க கேஸ். சரி போட்டோம், நான் கொடுத்தா தானே, நான் வேறு டெலிவரிக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே டன். வரும் அங்கிள், போயிட்டாங்க. நீங்கள் கேட்டது எங்கே போகாது, இங்கே தான் இருக்கும். பாஸ்மதி ரைஸ்லாம் ஃபில் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் ஃபில் பண்ணாதுங்க கைஸ். அங்கிள் வந்து நம்ம கடையில் இல்லாத பொருளாக கேட்குறாரு. ஏன் வந்துட்டு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரான்னு தான் எனக்கு தெரில. அங்கிள் இதை பண்ணுறது போல் இந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லா கடைக்கும் இப்படி தான் போலையே. ஐயோ ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் டே 32 முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ், 23 கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க. டேக்ஸ் வந்து 69 ரூபா போகுது. 8176 69 ரூபா போடும். ஓகே, உங்களுக்கு என்ன இது வெறும் காலி பாக்ஸ். நீங்கள் நமக்கு உங்கள் பொருள் வந்துருச்சு, இப்போ தந்துடுறாங்க. இதுக்கு எங்கே இருக்கு இடம்? நாளைக்கு இடம் 7 தானே. ஓகே 7 அவங்களுக்கு இன்னைக்கு நிறையா சம்பாதிக்கணுங்க கைஸ். வாங்க, என்ன பண்ணுறது தெரில. கடையில் பொருள்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த டவுனில் ஒரு கார் ஓட்டுறதா காணும், ஆனால் ஆளுங்க மட்டும் நடந்து வராங்க போல். நம்ம கடைக்கு தான் இல்லைங்களா? பார்ப்போம் இவர் எப்படி வேலை செய்கிறாரு பார்ப்போம். கேஷியர் இருக்கிறதுனால நம்மளால் கேஷியர் போட முடியாது. ஐயோ வந்துட்டாருங்க வயசு அங்கிள். இல்லைங்க அங்கிள், 11 காப்பித்தூள், 14 காப்பித்தூள், 14 காப்பித்தூள். இந்த அங்கிள் 11 காப்பித்தூள் கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இவர் என்ன கேட்டிருக்காங்க, கொக்கோகோலா ஜூஸுங்க. கொக்கோகோலா ஜூஸ்லாம் சாப்பிடக்கூடாது அங்கிள், அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தயவு செஞ்சு ஏன் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க கொக்கோகோலாலாம்? சரி 15 கேட்டிருக்காரு, கொடுத்துருவோம். நம்ம கடமை வந்து கொடுக்குறது. உடம்புக்கு நல்லதோ கெடுதலோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இப்போதைக்கு காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? சரி வாங்க. ஆனால் டீசென்சின்றது இல்லை, ஆனால் இதில் ஒன்று இருக்குது. இவங்க டீசென்சி காமிக்கும்போது எதில் திரும்ப காமிப்பாங்க, இந்த பொருள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அடுக்கி. அப்போ இந்த ஒரு ரேக் ஃபுல்லாக காலியானால் தான் அடுத்த ரேக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி குப்பை போடலாமா? எவ்வளோ வேலை, எல்லாருக்குமே எவ்வளோ வேலை இருக்கும் பாருங்களேன். வந்துச்சா வந்துருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு 15 தான் வேணுமா? 21 இந்தாங்க. எனக்கு முதல்ல 188 ரூபா காசை கொடுங்க. ஆட் ஆகிட்ட பாரு. உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக்க மாட்டேங்குதுங்க. மேலே லைட்டாக அவங்க பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் தந்துருக்காரா இல்லையான்னு. தந்துருவாங்க, அதெல்லாம் தராமலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா தான் இருக்குது கேமு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கேம் வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு போடுங்க. யூனிட்டி இது ஆரம்பிக்கும். ப்ராஃபிட்
உங்களுக்கு $7 இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் வாங்குவாங்க. $7 வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இருந்துட்டும் நிறைய பேர் காசு அதிகம் பாருங்க, காசு அதிகம்னு சொல்லிட்டுருக்காங்க. $6 மில்க் 8 மில்க் இப்போ தான் வாங்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே 8 கேட்டார் இவர். கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க. நீங்கள் இல்லாத பொருளாக கேட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நான் மில்கெல்லாம் அப்படியே ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பேன். வெயிட் பண்ணுங்கள், கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன். பயப்படாதீங்க. நீங்கள் எப்பயுமே நேற்றுக்கு வச்ச பால்லாம் கொடுக்க மாட்டேன். பயப்படாதீங்க. எக்ஸ்பைரி டேட் வந்துடும். அப்புறமா திருப்பி கடைக்கு வந்து வச்சுட்டு இது கெட்டு போயிடுச்சு, இன்னொரு பேக்கெட் பால் கொடுங்க. அதுக்காக நான் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, நான் தருவேன். லேட்டாக தான் வரும். நீங்கள் ஆனாவுன்னா இல்லாத பொருளாக கேட்குறீங்க கடையில். டெலிவரி அங்கிள் ரொம்ப பண்ணுறீங்க. நீங்கள் தான் எனக்கு நிறைய வேலை செய்ய விட்றீங்க. என்ன பண்ணுறதுங்க உங்களை? சொல்லுங்கள், என்ன பண்ணணும் உங்களை? என்ன ப்ரோ, நீங்கள் என்ன காசு போடுறே இல்லையா? இல்லைங்க, இவர் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதனால் 760 போட்டு செக் அவுட். தேங்க்யூ கஸ்டமர். டே 33 அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமா வந்திருக்குங்க? டோட்டல் ஸ்பெண்டிங் வந்து $144 வந்து நம்ம பொருள்கள் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூஸ்னால் அவங்க நம்மளுக்கு கடையில் இருந்து வாங்கின பொருள்கள் $677. பரவாயில்ல. டேக்ஸ் வந்து $67 போயிடும், மைனஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. பேக்கேஜ் டெலிவரி ஆகிருக்கு. அங்கிள் வேறு கேட்டிருக்காரு. அது வந்து அங்கிளுக்கு எவ்வளோ 8 தானே? 8 தானே அங்கிள்? 25 8. சீல் பண்ணி ஆச்சு. இந்தாங்க அப்படிங்க. எவ்வளோ ரூபா? $56. ரொம்ப பயப்படத்தாரில்ல. தான் வாங்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு வாங்கிக்கலாம், முட்டை வாங்கிக்கலாம், காஃபிலாம் இருக்குங்க. வாட்டர் பாட்டில் தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் நிறைய பேர் கடைக்கு வரும்போது தண்ணி வேணும் இல்லையா, அதுக்காகவே வாட்டர் பாட்டில் வாங்கிடுறாங்க. இப்போதைக்கு பொருட்கள் வாங்கியிருக்கோம், பார்க்கலாம். அங்கிள் வருவார். 5 செகண்டில் இல்லை 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அங்கிள். டெலிவரி வேணுமா? வந்துட்டார் பாருங்களா. கேட்கறதுக்குள்ள வந்துட்டாரு. என்னங்க அங்கிள், நீங்கள் 7 காஃபி தூள் 7 காஃபி தூளுக்கு இந்த அட்டை கரெக்டாக இருக்கும். 7 காஃபி தூளாக இருக்கான்னு தெரியலையா? டிக் 6 7 இருக்கு அங்கிள். இந்தாங்க உங்கள் காஃபி தூள் டெலிவரி பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு பொருள் வந்துடுச்சு. ப்ரெட்டு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ எண்டப் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.